சிக்கு சிறங்கு பிடித்திருந்த இஸ்ராயேலின் ஒரு ஆடு குணமாக்கப்பட்டு விட்டது. மகிழ்ச்சி கொள்ளுங்கள். உத்தம இஸ்ராயேலராகிய உங்கள் இருதயங்கள் கடவுளுக்கு மகிமை கொடுப்பதற்காக உங்கள் இருதயங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறேன். எல்லா இருதயங்களிலும் இதே சட்டம் அனுசரிக்கப்பட ஆவலா இருக்கின்றன. அவனுக்கு பின் மற்ற சிறங்கு பிடித்த ஆடுகளும் குணமாக்கப்படும். உங்கள் பட்டணத்தின் புனிதத்தில் அக்கறை கொண்டிருக்கிறீர்களே, அது தன் புனிதத்தினால் கடவுளுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும். மத்தேயு கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறான். தவறி போய் இப்பொழுது ஆபிரகாமின் மடிக்கு திரும்புகிற இஸ்ராயேலனுக்கு சமாதான முத்தம் கொடுங்கள் என்றார். சுவக்கீன் தன் நண்பர்களை பார்த்து, ஓ, இது உண்மையிலே ஓர் அருமையான மனம் திரும்புதல் தான். ஏலி, அதோ பாரு, அது ஜோசியா, பெண் வியாபாரம் செய்கிறவன். அதோ ஈசாக்கின் சீமோன், விபச்சாரி. அதோ அது அசரியா, சூதாட்ட இல்லம் நடத்துகிறவன். அவனுடைய சூதாட்ட இல்லத்தில் ரோமையர்களும் யூதேயர்களும் சூதாடுவார்கள், சண்டையிடுவார்கள், பெண்களுடன் போவார்கள். இயேசுவை பார்த்து, போதகரே, இவர்கள் யார் என்று உமக்கு தெரியுமா? தெரிந்திருந்ததா என்று கேட்டார். இயேசு சுவக்கீனை பார்த்து, ஆம், தெரிந்திருந்தது என்றார். சுவக்கீன் இயேசுவின் சீடர்களை பார்த்து, அப்படியானால் கப்பர்நாம் மனிதரே, அவரின் சீடர்களே, இதையெல்லாம் ஏன் அனுமதித்தீர்கள்? யோனாவின் சீமோனே, உம்மை பற்றி எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. பிலிப்புவே, இவ்விடத்தில் நீர் அறியப்பட்டிருக்கிறீர். பர்த்தலோமை, நான் ஆச்சரியமடைகிறேன். நீர் ஓர் உண்மையான இஸ்ராயேலன். நீர் ஏன் உம்முடைய குருவை வரி வசூலிப்பவர்களுடனும் பாவிகளுடனும் உணவருந்த விட்டீர்? இஸ்ராயேலின் கட்டுப்பாடு என்பதே இல்லையா? 3 பரிசேயர்களும் முழு துர்மாதிரிகை அடைந்தார்கள்.